சமூகத்துல ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு எப்ப காத்தால எந்திரிச்சா அவசரமா தின்னுட்டு வேலைக்கு ஓடுறான். மத்தியானம் வெந்ததோ விதியோ திருப்பம் போசில் தின்னு திங்கிறோம். நைட் சாப்பாடு தான் நிம்மதியான சாப்பாடு. அப்ப அந்த பொண்டாட்டிக்கிற உறவு எந்த தாய்மாராவது நைட் சாப்பாடு நிம்மதியா போடுறாளா? தட்டத்தில் ஓட்டதுக்கு அப்புறம் தான் மொல்ல ஆரம்பிப்பா. நீ பாட்டுக்கு வார போற, வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? இரு பருப்பு ஊத்திட்டு வார பக்கா வார பாடா வார வேளா குறிச்சியில இருந்து அங்கெல்லாம் கடகண்ணியே இல்லையா? கொக்கா கட்ட கொப்ப கட்ட வளப்பையே ஏற்றி விடுறான். இரு ரசம் கொண்டு வர தம்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். நாமளும் 2 மாசங்கள் பெற்று வச்சிருக்கிறவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது உணர்த்தி இருக்குதா? எப்படி உனக்கெல்லாம் தொண்டையில் சோறு இறங்குதோ? இரு தயிர் கொண்டு வர. எறும்பு தயிர் வேணுமா பாக்கெட் தயிர் வேணுமா? அஞ்சோறு தொண்டையில் இறங்குமா? அவ்வை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னால ஐயா. ஒரு சோறு கூட நிம்மதியா போடாத இந்த உறவு தேவையா?